சூப்பர் மதி, 20 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்ட. வெரி குட். இப்படியே பிராக்டிஸ் பண்ண, கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. தேங்க் யூ சார். என்ன டாடி, இவ 20 செகண்ட்ல ரீச் பண்ணிட்டாளா? ஆமா, இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அவ 20 செகண்ட்ல ரீச் பண்றானா, நீ 90 செகண்ட்ல ரீச் ஆகணும். ஆக வைக்கிறேன், வாங்க. சரி மதி, இப்ப போய் ரெஸ்ட் எடு. பிராக்டிஸ் நம்ம அப்புறம் ஓகே பார்த்துக்கலாம். சார். சூப்பர் மதி, போடு. ஹே அம்மா ஓகேவா? எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப நல்லா ஓடிட்டோன்னு சாதாரணமாலாம் இருந்துராத. வெற்றி உன் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிம்மா. இப்பதான் தெரியுது மதி எப்படி எல்லா ரேஸ்லயும் ஜெயிக்கிறான்னு. எல்லாத்துக்கும் காரணம் மதியோட அம்மா தான். சரியா சொன்னீங்க அங்கிள். சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. மதியோட வெற்றி அவளோட திறமையால மட்டும்தான். அவ அவளோட அப்பா மாதிரி. இப்படி ஒத்த ரவுண்ட் ஓடிட்டு வந்துட்டு அப்பா மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி என்னதாவது பேசிக்கிட்டே இருங்க. இனிமேல் தான் ஒரிஜினல் போட்டியே நடக்க போகுது. அப்பதான் தெரியும் உன் மக ஜெயிக்கிறாளா இல்லையான்னு. என்னமோ இப்பவே ஓடி கப்பு வாங்கின மாதிரி இப்படி ஆளாளுக்கு பீத்திக்கிட்டு இருக்கீங்க. கனகா, அப்பப்போ இதே மாதிரி பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இரு. நிச்சயம் மதிதான் ஜெயிப்பா. கௌதம், அங்க பாரு, நேத்து உன்னை காப்பாத்தின அந்த அங்கிள் வராரு. ஆமால, என்னை காப்பாத்தினதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அதுக்குள்ள நமக்கும் அவருக்கும் சண்டையாயிடுச்சு. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா. கௌதம், நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த அங்கிள் இப்ப சாண்ட்விச் கொடுக்க இங்க வருவாரு. நீ யாருக்கும் தெரியாம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிரு. நல்ல ஐடியாவா இருக்கே. அப்ப நான் அதையே பண்ணிடுறேன். அம்மா வாங்கிக்கட்டுமா? வாங்கிக்கோ. தேங்க்ஸ். ஏன் வேணும்? உன் வியாக்கியான பேச்செல்லாம் என்கிட்ட மட்டும் தானா? தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேத்து இவன் பேசின பேச்சுக்கு இவன் கொடுக்கிற சாப்பாடு போய் வாங்கி சாப்பிட. இவன் கையால வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான், உன் கையால பசங்களுக்கு விஷத்தை கொடுக்கறது ஒண்ணுதான். ஏய், உங்கள கூட யார் எதை கொடுத்தாலும் வாங்கிட வேண்டியதுதான். கூட ஏய், சும்மா. ஏய், என்ன கனகா இப்படி பண்ற? ஏங்க அறிவில்ல? சாப்பிடுற சாப்பாட்டை தூக்கி எறியறீங்க. சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியுமா? இந்த நிமிஷம் இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதையும் நான் தெரிஞ்சுக்க போறேன். இத பாரு, நீ இந்த ஓவரா பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல இங்கிருந்து போ. இங்க பாருங்க, இப்ப கீழே போட்ட சாப்பாட்டை எடுத்து என் கையில குடுக்கறீங்க இல்ல இங்க நடக்கிறதே வேற. ஏய், இப்ப என்ன? அதான் கீழே விழுந்துடுச்சுல. உனக்கு தேவைனா நீ எடுத்துட்டு போ. என்னால எடுத்து தர முடியாது. கனகா, நீ பண்ணது தப்பு. சாப்பாடு வேண்டானா இப்படிதான் தூக்கி எறிஞ்சிருவியா? நேத்து நடந்த பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிருச்சு. அத முடிக்க பாப்பியா இல்ல மேலும் மேலும் வளர்க்க பாப்பியா? இவங்க சார்பா நான் மன்னிப்பு ஏய் கேட்கிறேன். வினு, இப்ப எதுக்காக நீ அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இத பாரு, உன் சாப்பாடும் வேண்டாம், எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல நீ எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு போ. கனகா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் சேர்த்துதான் நம்ம பணம் கட்டி இருக்கோம். அதையே நீ வேண்டான்னு சொல்ற? சார், நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்க.
உங்களுக்கு எதுவும் வேணுமா? வேண்டாம். சார், நேத்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் அதான் சொல்லிட்டாங்கல்ல, சும்மா நின்னுகிட்டு போ போ. சரி, நீங்க போய் அங்க உட்காந்து சாப்பிடுங்க. போங்க. என்ன கனகா? மதி, அந்த அங்கிளை பாத்தியா? அவர் பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. நேத்து என்ன காப்பாத்தினது கூட அவர் தானே. இவரை போய் கனகா சித்தி இப்படி திட்டி அனுப்பிட்டாங்களே. ஆமாண்டா, நேத்து நீ மயங்கி விழுந்தப்போ அந்த அங்கிள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு சித்தி வழக்கம் போல வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏன் தான் அப்படி இருக்காங்களோ? எனக்கு ஒரு ஐடியா. பேசாம அங்கிளை தனியா பார்த்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாமா? எனக்கும் அதான் சரின்னு தோணுதுடா. ஆமா, அம்மா கிட்ட கேட்டா எப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மாக்கு தெரியாம ஒரு 5 நிமிஷம் நம்ம போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாமா? சரி, ஆனா இப்ப வேண்டாம். அம்மா நம்மள ரூமுக்கு கூட்டிட்டு போறப்போ கிடைக்கிற கேப்ல அந்த அங்கிள் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ஓகே டீல்? டீல். என்ன 3 பேர் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் அது இல்ல. ஒண்ணும் இல்ல டாடி, போட்டியில எப்படி ஜெயிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வெரி குட். சரி வாங்க ரூமுக்கு போலாம். மதி, கௌதம் நீங்களும் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. சரி அங்கிள். வாங்க. அடியே கீர்த்தி, வந்ததுல இருந்து கிச்சனை தாண்டி எங்கேயுமே போல. வந்து சிக்கிக்கிட்டமோ? அம்மா, எல்லாம் நீ பண்ண வேலை. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இங்க இருந்து போறதுக்குள்ள நீயும் நானும் ஒரு வழி ஆயிட போறோம்.